இட்ஸ் மண்டே மார்னிங். யாழினி பாப்பா ஊரில் விட்டுருந்தோம். சரி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, சரி அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 11 o'clock டிஃபன் சாப்பிட்டுட்டு சங்ககிரி வீட்டிலேருந்து கிளம்பினோம். கிளம்பிட்டு பார்த்திங்களா மேடம்க்கு அங்கே போயிட்டாலே ஒரே ராஜமரியாக தான். சாஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர், காலமுக்கு ஒருத்தர், கால் வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வீர தீர சூரன் படத்துக்கு போயிட்டு, அப்புறம் ரிலையன்ஸ் மாலில் கேம் சென்டரை விட்டுட்டு வருவாங்களா? வரவே மாட்டான். நம்ம தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் விளையாடாமல் வரவே மாட்டான். டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை கூட காதுலேயே வாங்கலை. சரி ஏதோ புள்ள ஆசைப்படுது கழுத விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, அப்புறம் லஞ்சை ரிலையன்ஸ் மால்லேயே முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டில் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. எனக்கு சேலத்துக்கு போனால் திரும்பி வர மனசே இருக்காது. ஏன் பெண்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அநீதி? ஆண்கள் பெண்கள் வீட்டில் வாழட்டுமே.